இன்னைக்கு மோடி அவருடைய தலைமையில நம்ம தமிழகம் மதுராந்தகம் பகுதியில நடந்த மிகப்பெரிய என்டிஏ கூட்டணியின் மாநாடு. அந்த மாநாட்டுல கலந்துகிட்ட நரேந்திர மோடி அவர்கள் அவர் கொடுத்திருக்க வாக்குறுதி, அதாவது தமிழக மக்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தர் வீடு தேடி காசு இல்லாமலேயே இலவசமாக வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்குழு கூட்டத்துல தமிழக மக்கள் எல்லாருக்குமே மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி ஒண்ண அவரு கொடுத்திருக்காரு. அந்த வாக்குறுதிய கேட்டு அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அதேபோல டிடிவி தினகரன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் எல்லாருமே நரேந்திர மோடி அவர்கள் குடுத்த அந்த வாக்குறுதி, அதாவது தமிழக மக்கள் எல்லாருக்குமே இலவசமா வீடு தேடி ஒவ்வொருத்தருக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி குடுத்த அந்த வாக்குறுதி ப்ராமிஸ் பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாருமே ஒரு நிமிடம் ரொம்ப பெரிய அளவுல வியந்து போயிட்டாங்க. அப்படி நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த அந்த முக்கியமான மிகப்பெரிய வாக்குறுதி, அதேபோல இன்னைக்கு மதுராந்தகத்துல நடந்த இந்த மிகப்பெரிய பொதுக்குழு கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அடுத்துன்னு ஷாக் கொடுத்த நரேந்திர மோடி அவர் அப்படின்னு இந்த கூட்டத்துல நடந்த முக்கியமான சில அம்சங்கள், விஷயங்கள் அது எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமலேயே பாருங்க. இப்ப சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சாயந்தரம் மதுராந்தகத்துல நரேந்திர மோடி அவர் தலைமையில இந்த மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டம், பொதுக்குழு கூட்டம், என்டிஏ கூட்டணி அவங்களுடைய பலத்தை காட்டுறதுக்கான கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்துல மேடையில அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் உட்கார்ந்திருக்காங்க. இதுல மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, நரேந்திர மோடி பக்கத்துல, அதுக்கப்புறமா இந்த பக்கம் பாஜக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவரும் உட்கார்ந்திருக்காரு. இப்படி இருக்க ஒவ்வொருத்தரா பேசுறாங்க மேடையில. ஃபர்ஸ்ட் தினகரன் பேசுறாரு, அதுக்கப்புறமா நயினார் நாகேந்திரன், அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி, அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா பேசுறாங்க. இதுல இந்த கூட்டத்திலயுமே எடப்பாடி பழனிசாமி அவர் பேசுறப்ப அழுத்தம் திருத்தமா எடப்பாடி அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக தனிச்சையாக தான் ஆட்சி அமைக்கும், அதிமுக தலைமையில தான் தமிழகம் இந்த முறை ஆட்சியை நாங்க பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா அதுக்கு அப்புறமா நரேந்திர மோடி அவர்கள் பேச வர்றப்ப முதல்ல தமிழக மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் அப்படின்னு தமிழ்ல பேசிட்டு அதுக்கப்புறமாக தான் நரேந்திர மோடி அவருடைய அந்த பேச்சை ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்கள் அடுக்கடுக்கா நிறைய விஷயங்கள் அவர் பேசுறாரு. முக்கியமா ஆளும் திமுக அரசு அவங்களுக்கு எதிராக அடுக்கு அடுக்கா நிறைய குற்றச்சாட்டுகளை நரேந்திர மோடி அவர் பதிவு பண்றாரு. முக்கியமா சிஎம்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை திமுக அரசு அவங்க மேல பதிவு பண்றாரு. அதாவது சிஎம்சினா சி ஃபார் கரப்ஷன், அதாவது ஊழல், எம் ஃபார் மாஃபியா, அதாவது ரவுடிகள், குண்டாஸ், அதுக்கப்புறமா கடைசி சி, அதாவது கிரிமினல் கிரைம். இப்படி சிஎம்சி அப்படிங்கிற ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க திமுக. இந்த ஆட்சியை இப்ப அகற்ற வேண்டிய நிலைமை தமிழகத்துல ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய அளவுல ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு. இப்படி நரேந்திர மோடி அவர்கள் என்டிஏ கூட்டணியுடன் ஆட்சி தமிழகத்துல அமையும் அப்படின்னு சொல்றப்ப, அப்போ அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த முகபாவனை, ரியாக்ஷனை நம்ம எல்லாருமே தெளிவாக பார்க்க முடியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவர் இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காரு. எலெக்ஷனுக்காக மட்டுமே தான் கூட்டணியை தவிர ஆட்சி அதிகாரத்துல பங்கு கூட்டணி யாருக்குமே இல்லை அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த என்டிஏ கூட்டணி, அதிமுகவுடன் என்டிஏ கூட்டணி சுமார் 210 தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் பேசுறப்ப சொல்றாரு. 210 தொகுதிகளை ஜெயிக்கும், அதிமுக பெரும்பான்மையோட தனிச்சையா ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரதான கருத்தாக இருக்கு. இதுக்கு சரியான பதில் கொடுக்கிற மாதிரி பேசின நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துல 2 இன்ஜின்கள் செயல்படுற மாதிரியான ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு. அதாவது 2 இன்ஜின்கள் ஒன்னா செயல்படுறப்ப எப்படி ரயிலுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்குதோ, அதே மாதிரி மத்தியில பாஜக அரசு, தமிழகத்துல மாநிலத்துல பாஜக கூட்டணியுடன் அமையக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணியுடன் அமையக்கூடிய அதிமுக அவங்களுடைய ஆட்சி, இந்த மாதிரி ஆட்சி அமையறப்ப தமிழக மக்கள் எல்லாருக்குமே அவங்க எதிர்பார்க்கிற நலத்திட்டங்கள் எல்லாமே தானாக வந்து சேரும். தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறது இன்னும் மத்திய அரசு போடக்கூடிய பல நல்ல திட்டங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்க ஸ்டாலின் அவருடைய அரசால தமிழக மக்கள் அவங்க எல்லாருக்குமே நிறைய நல்ல திட்டங்கள் எதுவுமே போய் சேராம இருக்கு. முக்கியமா நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் திமுக 2 பேருமே மத்தியில ஆட்சியில தமிழகத்திலும் ஆட்சியில இருக்கிறப்ப தமிழக மக்கள் அவங்களுக்கு கொடுத்த அந்த நிதி உதவியை விட இப்ப கடந்த 11 வருஷமா பாஜக மத்தியில ஆட்சியில இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும்
தமிழக மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளுக்காக திட்டங்களும் நிதி உதவியும் தமிழகத்துக்கு தொடர்ந்து மத்திய அரசு குடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க ஆட்சியில இருக்கிற திமுக அவங்க மத்திய அரசு தமிழகத்துக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யறதில்ல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து மத்தியில இருக்கிற பாஜக அரசு அவங்க தமிழ்நாட கண்டுக்கிறதில்ல, தமிழக மக்கள் யாரையுமே பெருசா கண்டுக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு, ஒரு கெட்ட பின்பத்த மத்திய அரசு அவங்களுக்கு எதிராக திமுக அவங்க மக்கள் மனசுல விதைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் பேசுறாரு. தொடர்ந்து அதே மாதிரி ஸ்டாலின் அவருடைய குடும்ப ஆட்சிய ஒழிக்கணும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக நரேந்திர மோடி அவர் சொல்றாரு. அதேபோல ஜெயலலிதா அவங்க ஆட்சியில இருந்த வரைக்கும் அதிமுகவுல எந்த அளவுக்கு தைரியமான, துணிச்சலான பல முடிவுகள ஜெயலலிதா அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா அவங்களையுமே இடையில இடையில நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டுனத பார்க்க முடிஞ்சது. எல்லாத்த விட கடைசியா ஹைலைட் ஆன விஷயமாக நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழக மக்கள் எல்லாருக்குமே வீடு தோறும் இலவசமாக குடிநீர் தேடி வரும். அதாவது ஒவ்வொரு மக்கள் அவங்க அவங்க எல்லாருடைய வீட்டுக்கும் குடிநீர் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமாக தமிழக மக்கள் இருக்கு. முக்கியமா கிராமப்புறம் நெறைய இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே குடிநீருக்காக நீண்ட தூரம் கஷ்டப்பட்டு பயணம் பண்ணி போறாங்க. குறிப்பா தமிழகம் முழுக்க நெறைய இடத்துல குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு. மக்கள் எல்லாருமே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருடைய அந்த அடிப்படை தேவை இலவசமாக மக்கள் எல்லாருக்குமே பூர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிற அந்த வாக்குறுதிய இந்த இடத்துல நான் தரேன், தமிழக மக்களுக்கு தரேன். தமிழக மக்கள் எல்லாருக்குமே இலவசமா குடிநீர் அவங்க அவங்க வீட்டுக்கே தேடி வரும். இது என்னுடைய வாக்குறுதி அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு நடந்த முக்கியமான பொதுக்குழு கூட்டத்துல தமிழக மக்கள் எல்லாருக்குமே அடிப்படை தேவையான தண்ணீர் அத இலவசமா மக்கள் எல்லாருடைய வீடு தேடி வர்ற மாதிரி இந்த என்டிஏ கூட்டணியுடன் தமிழகத்துல ஆட்சி அமையறப்ப நிச்சயமாக நான் நிறைவேத்தி குடுப்பேன் அப்படிங்கிற அந்த வாக்குறுதிய நரேந்திர மோடி அவர்கள் குடுத்திருக்காரு. முக்கியமா இதுல அழுத்தம் திருத்தமா நரேந்திர மோடி அவர் சொல்றது, என்டிஏ கூட்டணியுடன் தமிழகத்துல ஆட்சி அமையணும் அப்படிங்கிறதுல நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இருக்காரு. அதாவது அதிமுக அவங்க மட்டுமே பெரும்பான்மையுடன் ஜெயிச்சு சுமார் 120 இடங்கள்ல அதிமுக ஜெயிச்சு அவங்க தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி கட்டில்ல அதிமுக அமர்ந்தாங்கன்னா நிச்சயமா பாஜக பதிலுக்கு அவங்க எத்தனை இடம் தொகுதிகள் ஜெயிச்சாலுமே பாஜக அவங்களுடைய அந்த டிமாண்ட அதிமுக கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அதே நேரத்துல ஒரு 100 தொகுதி 90 தொகுதியில அதிமுக ஜெயிக்கும் பட்சத்துல என்டிஏ கூட்டணி ஆட்சி நிச்சயமாக நம்ம தமிழகத்துல இடம் பிடிக்கிற மாதிரி அமையும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா தமிழக மக்கள் அவங்க எல்லாருடைய தேவை, அடிப்படை தேவை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு மத்திய அரசாக நிச்சயமாக மத்திய அரசு இருக்கும். முக்கியமா தமிழக மக்கள் எல்லாருக்குமே இலவசமாக குடிநீர் அவங்க அவங்க வீட்டுக்கு வந்து சேரும். அதே போல ஊழல், கரப்ஷன், மாஃபியா இப்படி நடந்துகிட்டு இருக்க திமுக ஆட்சிக்கு இந்த ஆண்டுடன் திமுக கட்சிக்கு ஒட்டுமொத்தமா முடிவு கட்டியாகணும். இனி எப்பயுமே திமுக அவங்க ஆட்சிக்கு வராதபடி தமிழக மக்கள் சரியான பதிலடி தரணும் அப்படிங்கிற மாதிரி கடைசியா பாரத மாதா கி ஜெய் அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் அதிரடியாக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கும் மேல பேசினாரு. ஒரு நபர் கூட மோடி அவர் பேசின எல்லா விஷயத்தையுமே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாரு. அந்த அளவுக்கு அனல் பறக்கும் பேச்ச நரேந்திர மோடி அவர்கள் பேசி தமிழகத்துல என்டிஏ ஆட்சியுடன் கூட்டணி ஆட்சி அமையணும். தமிழக மக்கள் எல்லாருக்குமே இலவசமா வீட்டுக்கு குடிநீர் கிடைக்கிறதுக்கான அந்த பொறுப்பு என்னது, அந்த வாக்குறுதிய மக்களுக்கு நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி பரபரப்பா நரேந்திர மோடி அவர்கள் பேசி முடிச்சாரு. முக்கியமா இதுல எடப்பாடி பழனிசாமி அவருக்கு என்ன அதிர்ச்சினா, கூட்டணி ஆட்சி அமையக்கூடாது அப்படிங்கிறதுல எடப்பாடி அவரு ரொம்பவே பாத்தீங்கன்னா அதிருப்தியில இருக்காரு நரேந்திர மோடி அவர் பேசினதுல. ஸோ நரேந்திர மோடி அவர் பேசின இந்த முழு ஸ்பீச்ல முக்கியமான ஹைலைட்ஸான விஷயங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். மோடி அவர்கள் பேசினதை பத்தி உங்க கருத்து என்ன? முக்கியமா எடப்பாடி அதிருப்தியிலும் இருக்காரு. தமிழக மக்கள் எல்லாருக்குமே வீடுதோறும் இலவசமாக குடிநீர் நரேந்திர மோடி அவருடைய இந்த வாக்குறுதி இத பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.